ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆச்சுங்க. எடிட் பண்ணவே முடியல. சரி இன்றைக்காச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அம்மா ஊரில் வந்து தேர் திருவிழா இருந்துச்சு. இயர்லி எதுக்கு போவோமோ இல்லையோ, இதுக்கு மட்டும் கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். ஏன்னா இங்கே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு நடக்கிறனால நாங்கள் வந்து நீர்மோர் பந்தல் போடுவோம். அதுக்காக தான் நான், அண்ணா, அக்கா 3 பேரும் ஷேர் பண்ணி தான் இதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்பா இருக்கும்போது அப்பாவே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நான், அக்கா, அண்ணா 3 பேரும் ஷேர் பண்ணி தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த திருவிழா வந்து எப்போவுமே 3 டேஸ் நடக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. நாங்கள் வந்து சண்டே தான் நீர்மோர் பந்தல் போடுவோம். ஸோ அதுக்காக பாலெல்லாம் காய வச்சுட்டு வந்திருக்கோம். அது ஆறுறதுக்குள்ளே தேர் திருவிழாலாம் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ஃபேமிலியோடு வந்துட்டோம். அண்ணா வந்து எல்லாரையுமே ட்ராப் பண்ணாங்க. பாருங்கள் தேர் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு போய் தேரெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இது ஈவினிங் டைமு. காலையிலேயே கோயிலேருந்து இங்கே இழுத்துட்டு வந்திருப்பாங்க. எப்போவும் தேர் வந்து 9 மணிக்கு தான் இழுப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு தான் கோயிலை சுற்றி இழுத்துட்டு வருவாங்க, தேர் இழுப்பாங்க. ஸோ நாங்கள் போய் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே 3 டேஸ் திருவிழா நடந்தாலும் 3 டேஸும் அன்னதானம் நடக்கும். நம்மள மாதிரி வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் 3 டேஸும் இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த சாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. 2000 வருஷம் பழமை வாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய இதிகாசங்கள் எல்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம கோவிலுக்கு போனப்போ சாமியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்களும் சின்ன வயசுலேருந்து எப்போவும் இதை கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு ஸ்டோரி. எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட்டுன்னே சொல்லலாம் இந்த கோவில். அதுக்கப்புறம் ரங்கராட்டத்தில் பசங்க எல்லாருமே ஆசையாக உக்காந்தாங்க. ஒரு சுற்று தான் சுற்றுனாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே கத்தி வேண்டாம் அப்படின்னு அழுந்துட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்க. கடைசியில் நான், அண்ணி, அக்கா, அண்ணா 5 பேர் தான், அக்காவோட பொண்ணு 5 பேர் தான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இறங்கணும். அதுக்குள்ளே அக்கா பொண்ணு கத்திட்டா. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் இந்த குட்டி குட்டி காரில் உட்கார வச்சு பாருங்கள் இவ்வளோ ஹாப்பியாக ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு. திருவிழாலாம் பார்த்து முடிச்சுட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாரையுமே ஒருத்தர் அண்ணா ட்ராப் பண்ணார். லாஸ்ட்டாக தான் நானும் அண்ணி கிளம்புனோம். அதுக்குள்ளே மடித்தேர் இழுத்தாங்க. சரி மடித்தேரெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் கோயிலை சுற்றி இந்த மாதிரி தேர் இழுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பீங்கான் கிளாஸஸ், டீ செட்டு அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டு மறுபடியும் அண்ணா வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட ஆடியெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு. இந்த மாதிரி இருக்கும் கூட்டம். எப்போவும் இதுக்காக தான் நாங்கள் நீர்மோர் பந்தல் போடுவோம். தாத்தா காலத்துலேருந்து இது போட்டுட்டு வராங்க அப்படின்றதுக்காக நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எப்போவும் இந்த லேண்டில் தான் நாங்கள் போடுவோம். இது எங்களுடைய ஓன் லேண்டு. எல்லா திங்ஸும் டெம்போவில் வச்சு கொண்டு வந்துட்டோம். பெண்டல்ல இருந்து ட்ரம் இது எல்லாமே ரெண்டட் தான். ஒன் டே ரெண்டடு. நாங்கள் எல்லாம் ஊற்றி முடித்த உடனே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. இயர்லி எப்போவும் இவங்க தான் வருவாங்க. ஆல்ரெடி முன்னாடி பந்தல் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி பெண்டல் போடுவோம். தேர் நாள் வந்து மாமா அவங்க நீர்மோர் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஆல்ரெடி பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி நாங்கள் பெண்டல் போடுவோம். பிகாஸ் நிறைய ஆளுங்க வருவாங்க, சுற்றி மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். எஸ்பெஷலி ஜல்லிக்கட்டுனால தான் நிறைய ஆளுங்க வருவாங்க இங்கே. ஸோ அதுக்காக ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியலை. ஆல்ரெடி கொஞ்சம் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்தோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 9 o'clock தான். 12 o'clock ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. எப்போவும் இந்த ஊரில் ஜல்லிக்கட்டுனா சாட்டர்டே நைட்டே அங்கே போயிடுவாங்க. ஜல்லிக்கட்டு பார்க்குறக்காக ஆளுங்கள்லாம் அங்கே போயிட்டு இடம் பிடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. ரிட்டன் வரும்போது தான் தெரியும் எவ்வளோ பேர் போயிருக்காங்களா அப்படின்னு. நீர்மோரெல்லாம் ஒரு 12 o'clock முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். நீர்மோர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட தண்ணி மட்டும் இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வெறும் தண்ணி கூட வாங்கிட்டு குடிச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இங்கே க்ரௌடு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம்.
குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பைப்பில் வர்ற தண்ணி அப்படியே அந்த பைப்பில் பிடிச்சி வர்றவங்களுக்காக தண்ணியாச்சும் தரலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அந்த அளவு க்ரௌடு சீக்கிரமாகவே காலி ஆகிடும். நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டெம்போ வந்துடுச்சு. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே நீட்டாக அவங்களே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய திங்ஸ் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரிட்டர்ன் அதே டெம்போவில் கிளம்பிட்டோம் எல்லாருமே. நாங்கள் சின்ன வயசுலலாம் நானும் அண்ணா அக்கா எப்போவுமே நாங்கள் 3 பேர் தான் கொடுப்போம். அப்பா வந்து நின்றுட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போவாச்சும் தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து ட்ரம்மில் தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போல்லாம் ஃபுல்லாகவே குடத்துல தான் கொண்டு வருவோம். அவ்வளோ பேர் வந்தாலும் 200 குடம் 300 குடம் கிட்ட குடத்துல தான் கொண்டு வருவோம். கொண்டு வந்து நாங்கள் ட்ரம் ஃபில் பண்ணிகிட்ருந்தா அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் இங்கேயே ஓனா போர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பிகாஸ் இங்கே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நாங்களே ஓனா போர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த இடத்துல வாட்டர் ஸ்பெஷலிட்டி இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாத்திரம்லாம் அப்படியே கையோட கழுவி வச்சிடலாமே, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மா ஒருத்தரே கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக நானும் அண்ணியும் சேர்ந்து பாத்திரம் எல்லாமே கையோட கழுவி வச்சிட்டோம். எல்லாம் காய வச்சதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாமே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அண்ணா பொண்ணோட ஆடியெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தோம். அதுக்கப்புறம் இது எங்கள் ஊர் பல்லக்கி, இதுதான் எங்களுடைய சாமி. இந்த நம்ம ஊர்லேருந்து போன சாமி இதெல்லாம். இந்த மாதிரி தான் பல்லக்கியில் கொண்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.